கர்நாடகாவில் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் செய்த செயல் தமிழக மக்களை நெகிழ வைத்து சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. நிறை மாத கர்ப்பிணி ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்காக செல்ல ஆட்டோவில் ஏறுகின்றார். முடித்துக்கொண்டு ஆட்டோவை விட்டு இறங்கும் போது அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் நீங்க எந்த ஊருமா, உங்க தாய்மொழி எதுமா என அந்த ஆட்டோ ஓட்டுநர் கேட்கின்றார். அதற்கு அந்த பெண் என் தாய்மொழி தமிழ், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள் என கூறுகின்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள். ಮಾತೃಭಾಷೆ ತಮಿಳ ನಮ್ದ್ರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಭಾಷೆ ಆದ್ರೂ ನನ್ನ ಆಟೋದಲ್ಲಿ ಗರ್ಭಿಣಿಯರಿಗೆ ಉಚಿತಾನೆ. ಓಕೆ ಓಕೆ ಹುಷಾರಾಗಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. ಇಲ್ಲಮ್ಮ ಪರವಾಗಿಲ್ಲ, ದುಡ್ಡು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ನಾನು ಯಾರಿಗೂ ತಗೊಳ್ಳಲ್ಲ, ನನ್ನ ಆಟೋದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ತಗೊಳ್ಳಲ್ಲ. எந்த மொழி எந்த மாநிலமாக இருந்தால் என்னம்மா, என் ஆட்டோவில் பயணிக்கும் கர்ப்பிணிகளிடம் அவர்கள் யாராக இருந்தாலும் நான் பணம் வாங்குவதில்லை. அவர்களுக்கு என் ஆட்டோவில் எப்போதும் இலவசம்தான். எனக்கு பணம் வேண்டாம் என கூறி தமிழ்நாட்டு பெண் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்தார் அந்த கர்நாடக ஆட்டோ ஓட்டுநர். அவர்களுடன் வந்தவர் பரவாயில்லை, இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்க என வற்புறுத்துகின்றார். அவர் பிடிவாதமாக பணத்தை வாங்க மறுத்து விடுகின்றார். அந்த கர்நாடக ஆட்டோ ஓட்டுநருக்கு நன்றியை சொல்லிவிட்டு அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கர்ப்பிணி அங்கிருந்து செல்கின்றார். கர்ப்பிணிகளுக்கு இலவசம் என்ற அவரின் சேவையும் மனிதர்களிடையே பாகுபாடு பார்க்காத அவரின் குணமும் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வைரலாகி